ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை பஜார். ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா, சிட்டிலலாம் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கிழமைக்கு வந்து பஜார் வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவில் இப்போ வியாழக்கிழமை பஜார் வந்து பக்கத்தில் உள்ளவங்க போவாங்க. அது பஜாரில் எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, எல்லா சாமானும் நமக்கு வந்து கிடைக்கும், ஒரே இடத்துல கிடைக்கும். நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அண்ணா ஒரு கடைக்கு போகணும், பாத்திரம் வாங்கினா ஒரு கடைக்கு போகணும், அப்புறம் ஒரு டப்பா வாங்கினா ஒரு கடைக்கு போகணும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து கடைக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் பஜாருக்கு அப்படி போனால் ஒரு தடவை பஜாருக்கு போனால் அப்புறம் அத்தனை ஏன்னா இந்த தடவை ஏன்டா பஜாருக்கு போகணுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா டெல்லியில் வந்து பயங்கரமான மழை, எங்கே பார்த்தாலும் ஒரே சகதியை மேய்ச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பலகைகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அது மேலே ஏறி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் 2-3 பெரிய பெரிய மாடுகள் வந்துருச்சு. மாடு வந்தவுடனே எல்லோரும் ஐயோ மாடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே நான் விழுந்துட்டேன். என் செருப்பு எல்லாமே நனைஞ்சு போச்சு. அதோடு வர முடியல. இப்படி வந்து பஜார் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதாவது வாங்கணும் அப்படின்னா தான் நான் பஜார் போவேன். நான் வந்து பஜாரே அதுக்காக போகிறது கிடையாது. ஏன்னா அதுவும் 5லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் போனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இருக்காது. நீங்கள் ஒரு 6:30 மணிலேருந்து போனீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். 7:30 ஒரு 3 மணி நேரத்துக்கு கூட்டம் எக்கச்சக்கம். பஜார் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 5 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, 10 மணி வரையும் வச்சுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கூட்டமே இருக்காது. 6 மணிக்கு தான் மக்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணி வரையும் பார்த்திங்கன்னா கூட்டம் எக்கச்சக்கம் கூட்டமாக இருந்தால் ஒரு 10 மணிக்கு எடுப்பாங்க. இல்லை வந்து மழை வர மாதிரி இருக்குது, காற்று வர மாதிரி இருக்குது, கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:30 மணிக்கெலாம் வந்து எடுக்கப்படுங்க. கூட்டத்தை பொறுத்திருக்கு பயங்கரமான கூட்டமாக இருந்தால் 10 மணிக்கு தான் வந்து எடுப்பாங்க. அப்படி வந்து இப்போ இந்த தடவை நாங்கள் போகும்போது கூட்டத்தை பார்த்தேன்னா பயங்கர கூட்டம். இந்த கூட்டத்தில் நான் போகவே மாட்டேன். ஏன்னா நிறைய பணத்தை வந்து திருடுறதுக்கு வந்து ஆட்கள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் திருடுவாங்க. அதுக்கப்புறம் பயமாக தான் இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போது. ஏன்னா டக்குன்னு மொபைலை வந்து கையிலேருந்து பிடிங்கிட்டு ஓடிடுவாங்க, நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இருந்தாலும் சரி எடுப்போம் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து எடுத்தேன். என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். காசு 500 2 பெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி 500 அப்படின்ட்டு அதை வந்து வாங்கிட்டு வந்தேன். 450 கேட்டேன். 2-3 கடையில் கேட்டேன், தரல. ஒரே ஒரு கடையில் தான் தந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோலாம் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, நான் வந்து மானிட்டேஷன் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஒரு சேனலில் வச்சுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவையும் வந்து போட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ வாட்சிங் ஹவர்ஸ் வந்து அதனால் பழைய வீடியோ ஃபுல்லாகவே நான் டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வந்து 4000 வந்து சேர்க்கணும். அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து சீக்கிரம் சேர்ந்துடும். அப்போ தான் எனக்கு மானிட்டேஷன் வாங்க முடியும், யூஸாக இருக்கும். உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்தாலே போதும். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.